துதிக்கிறோம் அப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உண்மையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகத்துவமானவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீரே தகப்பனே. உம்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஒருவருக்கே ஆராதனை ஏறெடுக்க எங்க எல்லாருக்கும் நீ கிருபை செய்வீராக. உண்மையே பிதாவாக தொழுது கொள்கிற இந்த ஆராதனை கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. உன் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. என் நாமத்தை பிரசாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே தகப்பனே. எங்கள் மத்தியிலே எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தேவ சபையில தேவன் எழுந்தருளினார் என்ற வார்த்தையின்படியாக எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக, உலாவுவீராக, ஜனங்களை சந்திப்பீராக. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். பாடல் வேலையை ஆசீர்வதிங்க, துதி ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க, வேத பாட பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே சாட்சியின் நேரத்தை ஆசீர்வதிங்க, சபையின் அறிவிப்பு வேலையை ஆசீர்வதிங்க, பிறந்த நாள் திருமண நாள் ஜெபங்களை ஆசீர்வதிங்க, காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. சிறுவர் வசனம் ஒப்புவிக்கிற காரியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பகுதியினுடைய மகிமை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. மின்சார தடைகள் வரக்கூடாது ஆண்டவரே, மனுஷிக தடைகள் வரக்கூடாது ஐயா, பொல்லாத ஆவின் கிரியைகளுடைய தடைகள் வரக்கூடாது ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவ நீர் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறீர் என்ற வார்த்தையின்படியாக எல்லா தடைகளை நீக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தாங்க யோசப்பா. நீங்க யார் என்பதை அறிந்து உணர்ந்து ஆராதிக்க தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க. உலகமெங்கும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற உங்க மேலான நாமத்தில் விலை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். பாடி மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் என்ற ஆண்டவரை போற்றக்கூடிய ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, நீராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் நானீரே, சரணம் சரணம் சரணம். எல்லாரும் அவரை துதிப்போமா? சரணம் சரணம் சரணம், இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், பேரோசுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், இளைப்பாறுதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள் நாதரே, என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் 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 ஆமென். சரணம் சரணம், எல்லாரும் இயேசுவை உயர்த்துவோமா? நம் தேவாதி தேவனே, நம் ராஜாதி ராஜனே, சரணம்
சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்தே வலக்கரம் பிடிப்பீரே. ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறே. சரணம் 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 சரணம். இயேசு ராஜனே. ஆமென். சரணம் ஸ்தோத்திரம் அப்பா. சரணம் உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆத்மநாதரீர் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சீத்தம் செய்ய அருள் தாருமே. எந்தன் சீத்தம் யாவும் என்றும் முடிப்பீரே. சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன். மனதார உம்மை என்றும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரணம் சரணம் சரணம். ஆமென். எல்லாரும் துதிப்போமா? நம் தெய்வத்தை துதிப்போமா? நம் அடைக்கலமானவரை துதிப்போமா? துதிக்கு பாத்திரரை துதிப்போமா? தூயாதி தூயவரை தொழுது கொள்ளுவோமா? சரணம் சரணம். ஆமென். ஆத்மநாதரீர் மலரடிக்கு சரணம் 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 சரணம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இரண்டாவது பாடல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா என்று சொல்லி இயேசுவோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உளையான சேற்றிலிருந்து நம்ம எடுத்தவர் அவர்தானே. உன்னத அனுபவங்களை நமக்கு தந்தவர் அவர்தானே. துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றினாரே. நம்முடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றினாரே. ஒன்றுக்கும் உதவாத நம்மையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வம் அவரல்லவா. ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் நமக்கு தந்து நம்ம காத்து வருகிறாரே. நாம ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை போற்றி பாட வேண்டாமா? எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். எல்லாரும் உயர்த்தி பாடுவோமா? எல்லாரும் உரத்த சத்தத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அவரை தொழுது கொள்வோமா? உலையான சேற்றிலிருந்து எடுத்தீரே,
உன்னத அனுபவம் தந்தீரே, உடையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினே, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினே. சொல்லுவோமா? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினே, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மைதான் பாடாமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, உற்சாகத்தோடு மகிமை உமக்கே அல்லேலூயா, சந்தோஷமாய் செலுத்துவோமா? புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. சொல்லுவோமா? ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பலம் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. சொல்லுவோமா? ஜீவன் சுகம் பலம் தந்து காத்திரே ராஜா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? யாரை நான் துதிப்பேன். ஆமென் ஆமென். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். நம்ம எல்லாரும் ஆமென். யாரை நான் எல்லாரும் எழுந்து தேவனை ஆராதிப்போம். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோமா? மகிமை உமக்கே. அதிசயமாய் நடத்தி வந்தவர், அற்புதமாய் நடத்தி வருகிறவர். ஆமென் அல்லேலூயா. பாடாமல் யாரை நான் பாடுவேன், ஆமென். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். சொல்லுவோமா? உம்மை பாடாமல் எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, பரலோக தேவனை பார்த்து சொல்லுங்க. வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறவரை துதிப்போமா? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். ஓங்கிய புயத்தை நமக்காக நீட்டுகிறவரை நோக்கி துதிப்போமா? ஆமென் ஆமென். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான்
துதிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா துதிக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா மாட்சிமைக்கும் அவர் ஒருவரே உரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை போற்றுவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதியுங்க. துதியின் மகிமையை கொண்டாடுங்க. கர்த்தரை துதிப்பது உங்கள் மத்தியில உயர்ந்திருக்கட்டும். இன்றைக்கு ஒரு கொர்நேலியு போல உங்க சத்தம் பரலோகத்தில் எட்டப்படட்டும். கர்த்தரை துதிக்கிற சத்தம் பரலோகத்தை அசைக்கட்டுமே. அவருடைய சத்தம் அவருடைய செவியில ஏறட்டுமே. இன்றைக்கு ஒரு அசைவை உண்டு பண்ணட்டுமே. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டுமே. பரலோக நன்மையால நம்ம நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அவரை துதிப்போமா. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவாய் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார், எவ்வளவாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்ம உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற தெய்வம் அவர் அல்லவா. கண்ணின் மணியை போல காக்கிறவர் அவர் அல்லவா. நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர் அவர் அல்லவா. நம்மளை சோதனைக்கு உட்படாமல் எப்போது காத்து வருகிறாரே. எல்லா சத்துருடைய கண்ணிக்கு விலக்கி காக்கிறாரே. மகிமைப்படுத்த வேண்டாமா. உள்ளத்தின் ஆழத்தில் அவரை துதிங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக துதிங்க. அவர் கொடுத்த சுகத்துக்காக துதிங்க. அவர் கொடுத்த பலத்துக்காக துதிங்க. அவர் கொடுத்த சத்துவத்துக்காக துதிங்க. அவர் கொடுத்த எல்லாவற்றுக்காக அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். என் அன்பு செய்த தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்யவில்லையோ? அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெறாமலா இருக்கிறோம்? எவ்வளவாய் நம்மை நடத்துகிறார். அவர் மகிமைப்படுத்த வேண்டாமா? நாம் நிற்பது நிர்மூலமாகாதது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோமா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் இன்னும் உங்களை துதிப்பேன்பா, நான் இன்னும் உங்களை போற்றுவேன்பா. என் ஜீவன் உள்ள வரைக்கும் உம்மை துதிப்பேனப்பா, என் சுவாசம் உள்ள வரை உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னொரு விசை சொல்லுவோமா? ஆமென். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, ஆமென் ராஜா. இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே. எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்று. எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் கரையில அசைத்து இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை
துதிப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் என் தெய்வமே உம்மை துதிப்பதை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய துதிக்கிற துதிதானே என்னுடைய பலன், உம்மை துதிக்கிற துதிதானே என்னுடைய ஆயுதம், உம்மை துதிக்கிற துதிதானே என்னுடைய போர் ஆயுதமாய் இருக்கிறது. கர்த்தாவே உம்மை துதித்து துதித்து நான் முன்னேறுவேன். உம்மை துதித்து துதித்து எரிகோ கோட்டைகளை தகர்த்து போடுவேன். உம்மை துதித்து துதித்து கோலியாத்துகளை முறியடிப்பேன். உம்மை துதித்து துதித்து எல்லா செங்கடலை கடந்து செல்லுவேன். உம்மை துதித்து துதித்து எல்லா யோர்தான்களை கடந்து செல்லுவேன். ஆமென். நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான பலன் ஒரு துதிதான். அவரை மகிமைப்படுத்துவோமா? இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையை கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நான் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே. கர்த்தரை துதிப்பது நமக்கு இன்பமாய் இருக்கிறது. கர்த்தரை துதிப்பது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. உன்னத பலன் நமக்கு அதுதான். நீங்க கர்த்தரை துதித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் துதிப்பேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவேன். நீங்க துதிக்க துதிக்க உங்க சத்துருக்கள் ஓடுவதை நீங்க பாப்பீங்க. நீங்க துதிக்க துதிக்க தேவ மகிமை இறங்குவதை பாப்பீங்க. நீங்க துதிக்க துதிக்க தேவ பிரசன்னங்களை நிரப்புவதை பாப்பீங்க. நீங்க துதிக்க துதிக்க உன்னத பலன்களை நிரப்பு, உயிர்த்தெழுந்த வல்லமைகளை நிரப்பு. எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்காக கிரியை செய்வதற்கு கண்கள் பார்த்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு உங்களை வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். உங்கள் கண்கள் மகிமையான காரியங்களை பார்க்க போகிறது. எல்லாரும் அவரை உயர்த்தி மகிழுங்க, எல்லாரும் அவரை போற்றி மகிழுங்க. கர்த்தரை துதிப்பதே நமக்கு மேலானது, கர்த்தரை துதிப்பதே நமக்கு உயர்ந்தது, கர்த்தரை துதிப்பதே சிறந்தது. கர்த்தருடைய வல்லமை நமக்காக வெளிப்படும். அன்னைக்கு யோசபாத்தனுடைய ஜனங்கள் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார், எல்லா சத்துருக்களை சிதறடித்தார், பெரிய ஜெயம் கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தரை துதித்து பார் மகனே, கர்த்தரை துதித்து பார் மகளே. கர்த்தருடைய வல்லமை நீ பார்ப்பாய், கர்த்தருடைய மகிமை நீ பார்ப்பாய். இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை உனக்காக வெளிப்படுதும். உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக, இன்னைக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ கர்த்தரை துதிப்பாயா? நீ கர்த்தரை துதிப்பாயா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்து. உன் துதியை வேறெடு, உன் துதியின் சத்தத்தை ஏறெடு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. அவன் பின்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்றார். அவன் சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே நின்றார். உன் சத்தம் இன்றைக்கு உயர்த்தப்படுமா? இன்னைக்காக உனக்கு இயேசப்பா நிற்க மாட்டாரா? உனக்கு நான் என்ன செய்யட்டும் கேட்க மாட்டாரா? இன்னைக்கு அவர் ஜீவனுள்ள தேவனாய். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? கூப்பிடுங்க.
எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும் கூப்பிடுங்க. கர்த்தரை பாருங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. இந்த இடத்துல எந்த கூச்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, எந்த விதமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கும் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் இது வேலை. உங்களுக்கு ஏசப்பாவுக்குரிய வேலை இது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய வேலை இது. நீங்க அபிஷேகிக்கப்பட வேண்டிய வேலை. இந்த வாரம் முழுவதும் ஓடக்கூடிய பலன் கொடுக்கிற வேலை. இதை பயன்படுத்துங்க. உன்னத பலனை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அது வெட்கப்பட்டு போனதே இல்லை. இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நிரப்ப போகிறார். அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. ஆமென். நம்மிடம் யாவருக்கும் அவரை மகிமைப்படுத்துவோமா? அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே. சொல்லுவோமா எல்லாரும்? ஆமென். அவரை உயர்த்துவோம், அவரை போற்றுவோம். ஆமென். அவரை துதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வருகிற தேவன். நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற தெய்வம் இதோ உன் நடுவில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். என் மகனே, உன் நடுவில் அசைவாடி கொண்டு இருக்கிறார், உன் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். தேவாதி தேவனுடைய மகிமை, தேவாதி தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். உள்ளத்தினால அவரை மகிமைப்படுத்து. இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம், உன்னத பலனுடைய நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தினால கர்த்தருடைய நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆமென். நன்மலையிலிருந்து உங்களுக்காக தண்ணீர் புறப்படுகிறது. தேவனுடைய வல்லமை உங்களுக்காக வெளிப்படுகிறது. தேவாதி தேவனுடைய அக்கினிமயமான கண்களை நோக்கி பார்க்கிறது. ஆமென், ஆமென். ஓ, மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஆமென், ஆமென், ஆமென். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியில் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, ஆமென். இயேசுவே, நன்றி ராஜா. சொல்வதிலோ செய்வதிலோ முரண்பாடற்றவரே. வல்லவர். அக்கினி, 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 தேவாக்கினி உங்களை நிரப்புகிறது. உன்னத பலனுடைய நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அக்கினி
போட வந்து அது இப்பொழுதே பற்றெறிய விரும்புகிற வார்த்தைப்படியாக கர்த்தருடைய அபிஷேக தைலம் உண்மையில ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய உன்னத அபிஷேகம் உண்மையில ஊற்றப்படுகிறது. என் மகனை எழும்பு, என் மகனை எழும்பு, நீ பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் வல்லமை வந்தது, உன் ஒளி வந்தது. பெற்றுக்கொள் உன் வல்லமையை, பெற்றுக்கொள் உன் ஆசீர்வாதத்தை. ஆமென், ஆமென். கண்ணீரை துடைக்கிற தேவன் நடுவில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். வேதனைகளை மாற்றுகிற உன் தேவன் உன் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள் உன் அபிஷேகத்தை, விடுதலையை பெற்றுக்கொள். ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி கர்த்தரோடு இசைந்துச்சு, கர்த்தரோடு இசைந்துச்சு. இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய உன்னத கரம் உன்மேல் வருகிறது. கர்த்தருடைய கரம், அற்புதங்களை செய்கிற கரம் உனக்காக உன்மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறது. ஆமென், ஆமென். உன் சத்துருக்களை அடக்கி போடுகிற வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஞானத்தின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். செத்து போனவன் விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறார், செத்து போனவனுடைய அபிஷேகத்தை உயிர்ப்பிக்கிறார், செத்து போனவனுடைய வல்லமை உயிர்ப்பிக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஓ தேவ மகிமை, தேவ மகிமை. ஆமென், ஆமென் ராஜா. ஓ thank you Jesus. ஆமென். கலில் வல்லவரே சொல்வதிலோ தேவ மகிமை நிரப்பட்டு. ஆமென். ஓ Jesus. ஆமென், ஆமென், ஆமென். வல்லவரே thank you Lord. செயல்களில் வல்லவரே Jesus. ஆமென், ஆமென். சொல்வதிலோ செய்வதிலோ ஓரியந்தர பக்தரதரமி அந்தர விஹோதர மக்கரதரமி அந்தர பலதி அத்பலதஷரதி. ஆமென், ஆமென், ஆமென். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஆமென். எல்லா பொல்லாத கிரிகள் அழிக்கப்படுகிறது, எல்லா பலவீனங்கள் சுட்டரிக்கப்படுகிறது, எல்லா சோர்வு சுட்டரிக்கப்படுகிறது. ஓ கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறது, உன் பிரச்சனைகள் உருகி போகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உனக்காக வெளிப்படுகிறது. உன்னதமானவருடைய பிரசன்னம் உன்மேலே அசைவாடி கொண்டு இருக்கிறது. ஆமென். உன் போராட்டங்கள் மாறுகிறது, உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்கு அனுசாரியாய் இருக்கிறார், கர்த்தர் உனக்கு துணையாய் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உனக்காக வெளிப்படுகிறது. ஜீசஸ். ஆமென், ஆமென் ராஜா. மேலும் யாவருக்கும் நீரானாய் இருப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடினாலே, அபிஷேகத்தபடினாலே, விடுதலை கொடுத்தபடினாலே நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதமுள்ள நேரத்திலே கர்த்தருடைய கரணமோடு இருக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுப்பா தொடர்ந்து எங்களை நடத்துங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 98. சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீதத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாய தீர்ப்பார். ஆமென். நாம் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 21:25-38 முடிய, பக்கம் 116. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும்.
சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். ஆமேன். ஜெப வேளையில ஆண்டவர் நம்மளை மகிமைப்படும்படியாக நம்ம ஆண்டவர் ஏசப்பா உங்களை ஜெபிக்கிறோம். ஏசப்பா இந்த காலை வேளையில எங்களை ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கீங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா எவ்வளோ பேர் ஆண்டவரே ஆண்டவரே மரித்து போயிருக்கிறாங்கப்பா. ஆனால் எங்களை ஜீவனோடு அப்பா உங்கள் பாதப்படியில் அருமையாக வைத்து எங்களை கண்மணி போல பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே எங்களோட சபையின் தேவைகளை நீங்கள் முன்னமே அறிந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. அப்பா அதோட தேவைகளை நீங்க ஆண்டவரே அப்பா அறிந்தபடியினால் அப்பா நான் உனக்கு மன விருப்பத்தின்படி செய்வேன்னு சொன்னீங்களே அப்பா ஆண்டவரே. எங்களுடைய மன விருப்பத்தின்படி அப்பா எங்களுக்கு தந்தருளும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எங்க நாமத்தில் ஒருமனப்பட்டு எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கப்பா எங்களுக்கு நீங்கப்பா ஆசீர்வாதத்தைப்பா கொடுக்கும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல பேட் ஆண்டவரே அப்பா கம்ப்யூட்டர் அப்பா ஆண்டவரே எங்களோட தேவைகளை நீங்க அறிந்திருக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே பிதா ஆண்டவரே நீங்க முன்னமே எங்களுக்கு அறிந்திருக்கிறீங்கப்பா. பொல்லாதவர்களாகிய நாங்களே நல்ல ஈவுகளை எங்களுக்கு கொடுக்கும் போதே அப்பா ஆண்டவரே நீங்கப்பா பரமபிதா ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஈவுகளை நல்ல ஆண்டவரே தேவைகளை நீங்க அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே அதை நிறைவேற்ற போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொன்னீங்களேப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா மகிமையை காண அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு கிருபையை கொடுக்கும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே எல்லா தேவைகளையும் அப்பா ஆண்டவரே நாங்கள் எதை விட்டுட்டோமோ அப்பா எல்லாத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் உங்கள் காரங்களில் பாதப்படியில் வைத்து அப்பா ஆண்டவரே உங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த நேரத்தில் நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. உங்கள் நாம மட்டும் இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தாசனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே தேசத்துல கூட உங்க கரங்கள்ல அப்பா இருக்கும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. தேசத்துல இருக்கிற எல்லா ஆண்டவரே பாவமான காரியங்கள் சோதாகுமாரன் ஆண்டவரே பாவமான காரியங்களை நீங்க ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு எட்டுனதுப்பா ஆண்டவரே. அந்த கூக்குரலை கேட்டீங்களேப்பா. அதே மாதிரி தகப்பனே அப்பா ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற சோதான்குமாரோட பாவங்கள் ஆண்டவரே அப்பா நீங்க அழித்து போடும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா ஆண்டவரே கொலைகள் கொள்ளைகள் திருட்டுகள் அப்பா குடி வெறி களியாட்டம் எல்லா ஆண்டவரே அசுத்தங்களையும் அப்பா நீங்க நிர்மூலமாக்கும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா அந்தகார கிரியைகளையும் நிர்மூலமாக்கும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா ஆண்டவரே அப்பா கெட்ட கிரியைகளையும் அசுத்த ஆவிகளையும் இந்த தேசத்தை விட்டு நீங்கும்படியாக இமய
முதல் குமரி வரை ஆண்டவரே உங்களுடைய தேசத்தில் ரத்த பாயும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே மகிமை மட்டும் அப்பா வெளிப்படும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா ஆண்டவரே அப்பாக்கு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்க மகிமைப்படும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா பக்தி உள்ளவரை நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களே அப்பா, பக்தி உள்ளவரை தெரிந்து கொண்டு உங்கள் நாமத்துக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு ஆத்மா கெட்டு போவது உங்களுடைய சித்தம் அல்லப்பா ஆண்டவரே. ஒரு ஆத்மாக்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் கூட்டி சேர்க்கிற சபையா எங்களை நீங்க நிரப்பும்படியாக இந்த வேளை ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க வல்லக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஏற்ற காலத்தில் உயர்த்தும் உந்தன் கர்த்தர் கரத்தில் அடங்கு. ஏற்ற காலத்தில் உயர்த்தும் உந்தன் கர்த்தர் கரத்தில் அடங்கு. நீதிமானை தள்ளாடுவோம் காக்கும் தேவன் உறங்க மாட்டார். நீதிமானை தள்ளாடுவோம் காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும் முந்தன் கர்த்தர் கரத்தில் அடங்கு. தேவனே சர்வ வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவனே சர்வ வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. உன்னோடு கூட இருந்து உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும் உந்தன் கர்த்தர் கரத்தில் அடங்கு. ஆளாக்காமல் தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆளாக்காமல் தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. ஏற்ற காலத்தில் உயர்த்தும் உந்தன் கர்த்தர் கரத்தில் அடங்கு. ஏற்ற காலத்தில் உயர்த்தும் உந்தன் கர்த்தர் கரத்தில் அடங்கு. நீதிமான் தள்ளாடுவார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கர்த்தர் பட்சத்திலே இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? மனுஷர்களுக்கு என்ன செய்வான்? எல்லாரும் கை தட்டுங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், யாருக்கு நான் பயப்படுவேன்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Praise the Lord. Hallelujah. ஜெபிப்போம்.
என் அன்பு நிறைந்த என் நல்ல பரலோக தேவனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இதோ இந்த வசனம் சொன்ன அந்த சிறு பிள்ளைகளை நீர் அவிரதமாய் ஆசீர்வதிக்கும்படிக்காய் இன்னும் கர்த்தாவே அந்த பிள்ளைகள் கர்த்தாவே உம்மிலே கர்த்தாவே பயபக்தியோடும் உம்மோடு அதிக அன்பு கொண்டு வளர என் தேவன் கிருபை செய்வீராக ராஜா. அப்பா, அவர்கள் வளர்ச்சியிலே உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இதோ கேட்க போகிற செய்தியை நாங்கள் கேட்டு கர்த்தாவே அதன்படி நாங்கள் வாழ கர்த்தர் நீ கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் நீர் இன்று பதில் தரப்போவதுக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். நம்ம எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 10:10 புதிய ஏற்பாடுல 14ஆம் பக்கத்தில் இருக்கு. வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஆமென். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார், சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத திட்டமும் தெளிவாக நம்மோடு கூட பேசி வருகிற தேவன். இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்க வீட்டில் எல்லாரும் வச்சுருக்கீங்க, பெரிய வாலிப பிள்ளைகளும் வீட்டில் இருக்காங்க. எல்லாரும் அந்த ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் நல்லா கவனிப்பீங்க, காலேஜ் படிக்கும்போது எல்லாம் கவனிப்பீங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் செகண்ட் ஸ்டாண்டர்டு போனோன்னா அவனுக்கு என்ன வைக்கிறாங்க, ஃபைனலில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் அவன் பாஸ் ஆகும்போது தான் அடுத்த மேல் படிப்புக்கு செல்வதற்கு அவன் தகுதியானவன் அப்படின்றது அவனுடைய காரியத்தை பார்க்குறாங்க. அதே போல் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஆண்டவரும் சில காரியங்களை நமக்கு கொடுப்பதற்கு சில தகுதிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த தகுதிகளை அவர் நியமித்தும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல், அந்த தகுதி உடையவர்களாக நாம் மாறாமல் சில காரியங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அவர் எதிர்பார்க்கிற அந்த பாத்திரவானா நாம் இருக்கணும். அப்போ எதற்கு நம்ம பாத்திரவானா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 20:35 புதிய ஏற்பாடுல 115ஆம் பக்கம். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ. போதும், நல்லா கவனிங்க. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்கள் எவர்களோ. நல்லா கவனிச்சிங்களா? இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசிய வருகையோ அல்லது கடைசி நாட்களில் எழுப்பப்பட போகிற அந்த காரியத்தை குறித்தோ, நித்திய ஜீவன், இன்னும் எளிமையாக சொல்லணும், நித்திய ஜீவன். உயிர்த்தெழுதலை உங்களுக்கு புரியலன்னா நித்திய ஜீவன் வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ மரித்தோரிலிருந்து நீங்கள் உயிர் அடையணும், மறுமையிலே நீங்கள் போய் ஆண்டவரோடு நித்திய காலமாக இருக்கணும், அல்லது நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும்னா அதற்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கணும்? பாத்திரவான்களாக இருந்தால் மட்டுமே நமக்கு அது கிடைக்கும். அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வெகு சீக்கிரத்தில் ஏசப்பாவோட வருகை இருக்குது. அது ரகசிய வருகையும் இருக்கிறது, பகிரங்க வருகையும் இருக்கிறது. அந்த ரகசிய வருகையில் மனவாட்டிகள் எல்லாம் மேலே போவாங்க. இது நம்ம எல்லாரும் காலாகாலமாக செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். நோவா போல எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா விசுவாசியும் குளிர்ந்து போயிருக்காங்க. எப்படின்னா, இதே தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. நோவா காலத்தில் இப்படிதான் இருந்தது. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு நோவா. ஜலத்தினால தேவன் பூமி அழிக்க போறாரா, உங்க ஆத்மாவை காத்து கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்க, இந்த கப்பல்ல ஏறி கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளோ எச்சரிப்பின் செய்தி 100 வருஷமா ஒரே பிரசங்கத்தை கொடுத்தான். அவங்களுக்கும் அது எப்படிதான் இருந்தது? அரைத்த மாவை திரும்ப திரும்ப அரைக்கிறது போலதான் இருந்து அவனை ஏளனமா பார்த்துருப்பாங்க, ஏளனமா சிரிச்சிருப்பாங்க. ஆனா அவனுடைய வசனம், அவனால் போதிக்கப்பட்ட செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அந்த நிகழ்வு நடந்தது. அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சம்பவம் எப்படி இந்த உலகத்தில் நடந்ததோ அதே போல ஏசப்பாவுடைய ரகசிய வருகை இந்த பூமியில் நடக்க போகுது.
ஏசப்பாவுடைய பகிரங்க வருகையும் நடக்க போகுது. இந்த ரகசிய வருகையோ பகிரங்க வருகையோ இதுல நீங்களும் நானும் பங்கு அடைவதற்கு நாம பாத்திரவான்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். குறிப்பா ரகசிய வருகை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரகசிய வருகையை மாத்திரம் ஒரு ஆள் கைவிட்டுட்டாங்கன்னா அவங்க பகிரங்க வருகையில போகும்போது பயங்கரமான பாடுகள் உபத்திரவங்கள் வழியாதான் அவங்க அதுல போய் ஆகணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரகசிய வருகைன்றது அழகா இந்த உலக மக்கள் சொல்லுவாங்க பாருங்க, வெண்ணெயை எடுத்து நெய்யை எடுத்து பாலில் தடவி அது நழுவி வாயில விழுந்த கதைன்ற மாதிரி அதை போல ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. ரகசிய வருகையை போல ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. அப்ப அந்த பாக்கியத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மகா உபத்திரவ காலத்துல இந்த சபை கடந்து செல்லும். மனவாட்டிக்கு உபத்திரவ காலம் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா சபைக்கு உபத்திரவ காலம், சுத்திகரிப்பு காலம் உண்டு. அந்த சுத்திகரிப்பு காலம் யாருக்கு? கைவிடப்பட்டவர்களுக்கு நடக்கும். அதுல நம்ம போகும்போது இரத்த சாட்சியா மரித்தா மட்டும்தான் உங்களால என்னால பரலோகம் போக முடியும். இதுதான் ஆண்டவர் சொல்ற காரியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்து கொள்வதையும் அடைய நாம பாத்திரவான்களா இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நித்திய ஜீவனை குறித்து வேதாகமத்துல ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிற சில காரியங்களை பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10 10 13 வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். 16 வரைக்கும் வாசிங்க, அப்படியே தொடர்ந்து 13 இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமா, நல்லா கவனிங்க. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. முற்பிதாக்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காராம்? வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரா? என்ன செய்திருக்கிறாரா? நித்திய ஜீவனை அவர் கொடுப்பேன்னு சொல்லி அவரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அவங்களுக்கு அப்பவே ஒரு வெளிப்பாடும் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு பாருங்க. தேவனுடைய கைகளினாலே கட்டப்பட்ட ஒரு வீடு நமக்காக பரத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் அவங்க பூமியில இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பூமியை அவங்க விரும்பல. ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் இந்த பூமியோட வாழ்க்கையை அவங்க என்னவா பார்த்தாங்க அப்படின்னா, இது என்னுடைய தற்காலிக வாழ்க்கை, என்னுடைய நிரந்தர வாழ்க்கை அங்கதான் இருக்கு, என்னுடைய சொந்த தேசம் அதுதான் அப்படின்னு சொல்லி இந்த பூமியில அவங்க எப்படி இருந்தாங்களா? பரதேசிகளை போல இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு கொடுத்ததாக நீங்க பழைய ஏற்பாட்டில் எங்க போனாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வசனமே இருக்காது. ஆனா அத எபிரேயருக்கு எழுதின அந்த நிருப ஆக்கியோன் எவ்வளவு அழகா வெளிப்பாடு பெற்றவர் எழுதுகிறார் பாருங்க. அப்ப ஆபிரகாமுக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்தார். நான் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு எப்ப கிடைச்சிருக்கும் அப்படின்னா, ஈசாக்க அவன் பலியிடும் போது அந்த இடத்துல அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. காலமாக தேவன் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, மறுமையை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, சீக்கிரமாய் நடக்க போகிற ரகசிய வருகை குறித்து, பகிரங்க வருகை குறித்து அவர் போதித்து கொண்டே வந்திருக்கிறார். இதை தானியேல் புஸ்தகத்துல நீங்க பார்க்க முடியும். கடைசி அதிகாரத்துல உங்களுக்கு அந்த வசனங்கள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த தானியேலுக்கும் அந்த வெளிப்பாடு கிடைத்தது. அதனால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்தலத்தை குறித்து புதிய ஏற்பாடுல மட்டும்தான் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமா, நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாட்டுல தேவன் இதை சொல்றாரு. ஆனா ஆபிரகாமுக்கு எப்ப அந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கு? அப்பவே கிடைச்சிருக்கு.
ஈசாக்குக்கு அப்பவே கிடைச்சிருக்கு, அந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அப்பவே கிடைச்சிருக்கு. அதனால அன்றையில இருந்து அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட அந்த மொத்த ஆபிரகாம் சந்ததி, ஈசாக்கோட சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி ஆகிய இந்த இஸ்ரவேலர்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தை வாசிங்க. தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். நல்ல கவனிங்க, அவர் சொல்றாரு, எதுக்காக என்னை இவங்க பிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து நான் பிரசங்கம் பண்ணதுனால. நல்ல கவனிங்க. அப்புறம் இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். நல்லா பாருங்க, இரவும் பகலும் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் யாரு? இஸ்ரவேலர்கள். அவங்க இந்த காரியத்துக்காகவே பல 1000 வருஷமாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காத்து கொண்டு இருக்கிறார்கள். வாசிங்க. அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? போதும். நல்ல கவனிங்க. இப்ப என்ன பிரசங்கம்? அந்த பவுலுடைய பிரசங்கம் ஏன் அவனை குற்றம் சாட்டுறாங்கன்னா, மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவன் பிரசங்கம் பண்றான். அந்த பிரசங்கம் பண்ணும்போது அவன் ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் பல வருஷங்களாக அவங்க இந்த எழுப்புதலுக்காக, இந்த மரித்தோருடைய உயிர்த்தெழுதலுக்காக, நித்திய ஜீவனை அடைவதற்காக அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி நமக்கு அங்க வெளிப்படுது பாருங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் காலமாக அந்த வெளிப்பாடுகளை கொடுத்து அவங்கள அந்த வழிக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் பேசும்போது, உன் சகோதரன் உயிர்த்தெழும்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்? உயிர்த்தெழுதலுடைய கடைசி நாட்களிலே அது நடக்கும். அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தலைவன் ஓடி வரான் ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் கேட்கறான். அப்ப இந்த காரியம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது காலகாலமாக இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம், வெளிப்பாடு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த காரியத்துக்காக, நித்திய ஜீவனை அடைவதற்காக, பரலோகத்தை சுதந்தரிப்பதற்காக அவங்க தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டே வந்தார்கள் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும். பவுலும் கூட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து, நல்லா கவனிங்க, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அப்ப அவருக்குள்ளே அந்த வாஞ்சை இருக்கு பாத்துங்க. அவர் சொல்றாரு பாருங்க, அவரும் சொல்றாரு தகுதி. அந்த மரித்தோருடைய உயிர்த்தெழுதல்ல நான் பங்கடைவதற்கு எனக்கு ஒரு தகுதி வேணும், அந்த தகுதிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு அந்த தகுதியை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நித்திய ஜீவன் குறித்து கர்த்தர் ஏற்கனவே பல விதங்களிலே இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட, இஸ்ரவேலரோட ஆவிக்குரிய பிள்ளைகளோட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு நோவாவை கொண்டு எப்படி பேசினாரோ அதே போல இன்றைக்கு கர்த்தர் எத்தனையோ ஊழியக்காரர்களை கொண்டு இந்த வருகை குறித்து, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, மறுமை குறித்து அவர் பலவிதமான வெளிப்பாடுகளை எல்லாருக்கும் கொடுக்கிறார். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த நித்திய ஜீவனில் நாம பங்கு பெறணும்னா என்ன செய்யணும்? அது நித்திய ஜீவன்ல பங்கு பெறணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கீலேமேத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆமா, நல்லா கவனிங்க. நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெறணும்னா உங்க பேர் எங்க இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அதை தான் இங்கே பவுல் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர், என் பேர் எழுதப்பட்டிருக்கணும். சில பேரோட பேர் எழுதியிருப்பாரு, சரிமா மேலே ஓவர் ரைட் பண்ணியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கிறுக்கியிருப்பார் சில பேர். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு காரியம் அவர்கிட்ட சரியில்லாத போது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கிறுக்கி போட்டார். மோசே கிட்ட அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். மோசே அவர்கிட்ட கொடுக்கும்போது மோசே அதை பார்க்குறான். ஜீவ புஸ்தகத்தில் மோசையோட பேர் எழுத அவன் பார்த்துருக்கான்.
அவன் பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என்ன சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்கள் அடிப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் புஸ்தகத்தில் எழுதுனீங்க பாருங்கள் என் பேரை, அதை கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னுவான். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுவார், என்ன சொல்லுவார், உன் பேரை நான் கிறுக்க மாட்டேன் மோசே, அதுக்கு பதிலாக யாரெல்லாம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்னை கோபப்படுத்துகிறாங்களோ அவங்களோட பேரை நான் என்ன பண்ணுவேன், கிறுக்கி போடுவேன். அல்லேலூயா. அப்போ அந்த வெளிப்பாடு மோசேக்கும் கிடைச்சிருக்கு பாருங்க. மோசே என்ன பண்ணியிருக்காரு, ஜீவ புஸ்தகத்தை பார்த்துருக்காரு, அவர் பேர் எழுதுறத அவர் பார்த்துருக்காரு. இங்கே பவுல் என்ன சொல்றாரு, இந்த ஊழியம் செஞ்சவனை, இந்த சுவிசேஷம் செஞ்சவனை உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத அவர் சொல்றாருன்னா, அப்போ பவுல் என்ன பண்ணியிருக்காரு, அந்த புஸ்தகத்தை பார்த்துருக்காரு. அல்லேலூயா. அதுதான் அங்கே கொடுத்துருக்க அந்த வெளிப்பாடு. இப்போ பாருங்க, அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறதுனால நமக்கு என்ன நடக்குதுன்னா, தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக, நல்லா கவனிங்க, புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அதாவது மரித்து மண்ணோட மண்ணா இருக்கிற ஆட்களை பத்தி சொல்றாரு. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுந்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நல்லா கவனிச்சீங்களா? இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்துல யாரோட பேர்லாம் எழுதப்பட்டு இருக்கிறதோ அந்த நபர்கள் மட்டும்தான் கடைசி நாட்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் உயிர்த்தெழுவாங்க. கிறுக்கப்பட்ட ஆள்லாம் எங்கே போவாங்க, நித்திய நிந்தைக்கு போவாங்க, நித்திய ஆக்கினைக்கு அவங்க போவாங்க. இதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை குறித்து தான் நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வாசிங்க. எல்லாரும் மனவாட்டி தான் ரகசிய வருகன்றாங்களே, அதுக்கு எங்கே க்ளூ வசனம் இருக்கு பாருங்க. 21:27 வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க தான் அதில் பிரவேசிப்பாங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த மனவாட்டி தான் அவங்க அப்படின்றது உங்களுக்கு எங்க இருக்குன்னா அதே அதிகாரத்தில் உங்களுக்கு 9ஆம் வசனத்தில் இது இருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்துல வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி தான் இதுக்கப்புறம் வசனம் தான் அது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ மனவாட்டி யாரு? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க தான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க தான் அந்த மனவாட்டி என்ற ஒரு ஸ்தானத்தை அடைகிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த புதிய எருசலேமில் உள்ள நுழையிறதுக்கு அவங்களுக்கு இடம். அல்லேலூயா. வேற யாராலையும் உள்ள நுழைய முடியாது. இதுதான் கர்த்தர் நியமித்திருக்க வார்த்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1:12 என்ன சொல்றாரு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் சொல்றாரு. நல்லா கவனிங்க. இந்த நித்திய ஜீவனுக்கு அவர் இன்னொரு பேர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள்லாம் மரித்து அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒளியில இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் நீங்களும் நானும் பங்கடையணும்னா இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பேர், என்னுடைய பேர், நம்முடைய பேர் எழுதப்பட்டு இருக்கணும். அது ஒரு நாளுக்கு இருக்கப்படக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டு அது கிறுக்கப்படாமல் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நம்ம கிட்ட காணப்பட வேண்டிய 2 விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, நிரம்பி வழிந்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், அது எதை குறிக்கிறது? ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்களோ அவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு, முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு ஒருவர் தகுதியானவர், பாத்திரவான் என்ற முத்திரை எங்க உங்களுக்கு கிடைக்குதுன்னா, யார் ஒருவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு தான் அது கொடுக்கப்படுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை பெறாதவங்க தயவு செய்து அதன் மேல கரிசனையா இருங்க. அதுக்காக உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அருமையான ஐயா டிஜிஎஸ் ஐயா அவருடைய நீங்க சாட்சியை நீங்க கேட்டீங்கன்னா 7 வருஷம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்திருந்தாராம். எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜெபித்தாராம். ஒரு நாள் குடும்ப ஜெபத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். குடும்ப ஜெபத்தை அதுக்கு தான் ஏறெடுக்குன்னு சொல்லணும். குடும்ப ஜெபம் சாதாரணன்னு நினைக்காதீங்க. சபை ஆராதனை காட்டிலும் வல்லமையுள்ளது குடும்ப ஜெபம்தான். உங்கள் குடும்ப ஜெபத்தில் நீங்கள் ஆராதிக்கும் போது அநேக வல்லமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க, வரங்களை பெற்றுக்கொள்வீங்க, தேவனோடு சஞ்சரிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீங்க. அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்னவோ பரலோக தரிசனங்களை பார்த்தாராம். நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. அதுதான் உங்களுக்கு முத்திரை, எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய முத்திரை, மீட்பின் நாளுக்குரிய முத்திரை அதுதான். இன்னைக்கு அதை பெறாம வாலிபர்களோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் இன்னைக்கு தயவு செய்து பரிசுத்த ஆவி என்கிற அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய சாக்கியம் அதுதான். அல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். என்ன? 2 நாளாகமத்தோட புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஆண்டவரே கொடுத்த ஒரு வெளிப்பாடு. பாருங்க, 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். ஒரு சுத்திகரிப்பு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கணும், பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பகுதி. 2வது பகுதி, அந்த அனுபவத்துக்குள்ள வந்தவங்க என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்குள்ள ஒரு விக்கிரகம் இருக்கக்கூடாது. உங்க வீட்டிலையும் இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. உங்களையே நீங்க விக்கிரகமாக மாற்றக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அடிக்கடி உங்க படிப்பை பத்தி பேசுறீங்கன்னா உங்களே அறியாம உங்க படிப்பை நீங்க என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? விக்கிரகமா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜாதியை பத்தி பாக்குறீங்கன்னா விக்கிரகம், ஜாதி ஒரு விக்கிரகம். ஜாதி பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்று பெண் என்று இல்லை, எந்த ஜாதியான எந்த கோத்திரத்தாலும் இல்லை. நம்ம எல்லாம் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, ஒரே தண்ணீரால் தாகம் தீர்க்கப்பட்டவங்க, ஒரே ஆவியினால் நிரப்பப்படுகிறவங்க, ஒரே சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயங்கள் நாம. நமக்குள்ள எந்த ஜாதியோ எந்த பாகுபாடோ இருக்கக்கூடாது, ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது. நான் பணம் உள்ளவன், நான் ஏழை அப்படின்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அதுதான் விக்கிரகம், அதுதான் சொரூபங்கள். அந்த மேடைகளை நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள இருந்து எடுத்து போட்டு உங்க ஆலயத்தை, தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை நீங்க என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா முதல் ஸ்டெப்பு என்னன்னா, உங்களை தினந்தோறும் சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். உங்க வீட்டில் வரக்கூடாது. நல்லா யோசித்து பாருங்க. வீட்டில் இருக்கா பாருங்க. உங்களுக்குள்ள இல்லாம இருக்கலாம். சில நேரம் வீட்டில் இருக்கும், மனைவி கிட்ட இருக்கலாம், புருஷன்கிட்ட இருக்கலாம், பிள்ளைங்க கிட்ட இருக்கலாம், அல்லது வீட்டில் ஒரு பொருளாக இருக்கலாம். யோசித்து பாருங்க. அல்லேலூயா. உங்கள் கிரியை ஒருவேளை விக்கிரகமாக மாறிடக்கூடாது. உங்கள் பேச்சு கிரியை விக்கிரகமாக மாறிடக்கூடாது. அது மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம்தான் உங்கள் மத்தியில் உயர்ந்திருக்கணும். ஏசப்பாவை காட்டிலும் நீங்கள் வேற யாரையாகிலும் எதையாகிலும் மேலாக வச்சிங்கன்னா அதுதான் விக்கிரகம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் பேச்சு தான் ஹெட்வெட்டாக இருக்குது அப்படின்னா அது ஒரு விக்கிரகம் தான். உங்களுடைய காரியம்தான் பெருசாக இருக்குன்னா அது ஒரு விக்கிரகம் தான். அந்த விக்கிரகத்தை உங்களை விட்டு அகற்றாத வரைக்கும் உங்களால் இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. 1. 2வதாக 34:27 வாசிங்க. இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி, நல்லா கவனிக்க, உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுவார். இதே மனுஷனை குறித்ததான் 2வது ஒரு குறிப்பு சொல்ற. என்ன? அவன் தேவாலயத்தை அவன் பழுது பார்த்து கொண்டு இருக்கும் போது அங்க இருந்து வேத புஸ்தகத்தை, நியாய பிரமாணத்தை கொண்டு வராங்க. அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது அதுல தேவனுடைய கோபாக்கனிக்கு ஏதுவா தானும் தன்னுடைய ஜனமும் இருக்கிறன்றதை அறியும் போது அவன் ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் போதே அவன் தன்னை தாழ்த்துறான்.
ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் கேட்க கேட்க இவனுக்குள்ள கண்ணீர் வருது, மனம் திரும்புதல் வருது, ஒரு பணிவு வருது, ஒரு கீழ்ப்படிதல் வருது. உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இவ்வளோ பெரிய தவறு செய்துட்டோமே, எங்களை தயவாக மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை கேட்குறீங்க இல்லையா? ஞாயிறு தோறும் இந்த செய்தி உங்களுக்கு வருது. உங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் தினந்தோறும் வாசிக்கிறீங்க இல்லையா? அதுவும் ஆண்டவருடைய வார்த்தை தான். அப்போ எந்த ரூபத்திலலாம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருதோ, நீங்கள் வேதம் வாசிக்கும் போதா இருக்கட்டும், அல்லது இங்கேருந்து பிரசங்க பீடத்திலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள ஒரு தாழ்மை வேண்டும். அதுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் வேண்டும். வார்த்தையை கேட்கும் போது இது என்ன குறித்து தான் பேசுது, இந்த வார்த்தை எனக்காக தான் பேசப்படுகிறது, இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிப்பதற்காக தான், எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான், இந்த வார்த்தை என்னை அவர் பரிசுத்தப்படுத்துவதற்காக கொடுக்கிற வார்த்தை என்பது யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் அவங்களை புதுப்பித்து கொண்டே வருகிறார்களோ, ஒவ்வொரு நாளும் அவங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறார்களோ, அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தகுதியான ஆட்கள். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கும்போது ஒரு கீழ்ப்படிதல் இருக்கா? சில வசனத்தை தான் நான் கேட்பேன், சில வசனத்தை கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கா? யோசித்து பாருங்க. கத்தரிடத்தில் பச்சை பாதமே இல்லை. 9 கை கொண்டு 1 விட்டாலும் சரி, 1 கை கொண்டு 9 விட்டாலும் சரி, 2 பேர் யார் தான்? அபாத்திரர் தான். ஹல்லேலூயா. பூரணத்தை நோக்கி கடந்து செல்லுங்க, பூரணம் நோக்கி கடந்து செல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்க. எந்த அளவுக்கு வசனத்தை கேட்கும்போது வாசிக்கும்போது கீழ்ப்படிய முடியுமோ கீழ்ப்படிங்க. இந்த யோசியாவை போல உங்கள் வாழ்க்கையில் வசனத்துக்கு இடம் கொடுங்க. வசனத்தை காட்டிலும் உங்களுடைய பெருமை முக்கியம் இல்லை, உங்கள் பேச்சு முக்கியம் இல்லை, உங்களுடைய எந்த காரியமும் முக்கியம் இல்லை. ஆண்டவர் கைவிட்டார்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் கைவிட்டார் என்ன பிரயோஜனம்? இப்போ அந்த மனுஷனை பாருங்கள், நித்திய ஜீவன் அவன் ஏன் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா, அவனோட வாழ்க்கையில் வசனத்தை கேட்கும்போது ஒரு கீழ்ப்படிதல், தனக்கு நேராக ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்போது, தன்னுடைய குறைவை கத்த சுட்டி காட்டும் போது அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து தன்னை சரி செய்து கொண்ட ஒரு மனுஷன். ஏன் தாவீதை அவன் பின்பற்றினான்? தாவீது அதை செஞ்சான். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரும்போது தப்பு செஞ்சிட்டான். அதனால் ஆண்டவர் அவனுக்கு ஜபத்தில் அந்த தவறை உணர்த்தி காட்டும்போது உடனே தன்னுடைய தவறை திருத்தி கொண்டான். அல்லேலூயா. அதுதான் தாவீது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்ம இடரலாம், எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கி அந்த வார்த்தை உனக்கு நேராக வரும்போது இன்றைக்கி கீழ்ப்படியை ஒப்புக்கொடு. இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. இது வரைக்கும் உனக்கு அந்த செய்தி கிடைக்காம இருக்கலாம், இன்றைக்கி கிடைக்குது. நித்திய ஜீவனுக்கு அது தடையாக இருக்குன்னா அதை விட்டு விடு. நித்திய ஜீவனை காட்டிலுமா அது பெருசு. யோசித்து பாருங்கள். உங்கள் முரட்டாட்டம் நமக்கு பெருசு இல்லை, வணங்கா கழுத்து பெருசு இல்லை, ஏசப்பாவுடைய நித்திய ஜீவன் தான், அதுதான் நமக்கு அவசியம். அல்லேலூயா. அதனால் இந்த யோசியாவை போல ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும்போது அதற்கு கீழ்ப்படுகிற, மனம் திரும்புகிற, பணிந்து போகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதாக அதே 34ஆம் அதிகாரத்தில் 31, 32 வசனத்தை வாசிங்க. ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்கிறதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன். நல்ல கவனிங்க, அவனோட வார்த்தையை பாருங்க. கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்ததியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். ஒரு உடன்படிக்கை செய்யறான். என்ன செய்யறான்? ஏசப்பா, உம்முடைய வேத புஸ்தகத்துல நீர் என்னென்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில நான் நடப்பேன், அதன்படியே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? ஒரு உறுதியை பண்றான், ஒரு உடன்படிக்கை பண்றான். அவன் மட்டும் பண்ணல, அவனோடு கூட அவன் என்ன பண்றான்? அவனுடைய தேசத்தினுடைய எல்லா குடிகளையும் அந்த இடத்துல கூட்டி சேர்த்து எல்லாரையும் தேவனிடத்துல உடன்படிக்கை பண்ண வைத்தான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கான். திரும்ப திரும்ப ஆண்டவர் இதே செய்தி தான் நமக்கு கொடுக்குறாரு. நீங்க எங்க சுத்தி வந்தாலும் ஜெபம், வேத வாசிப்பு, இதுதான் முக்கியம். அப்ப அந்த வேத வசனத்தை வாசிக்கிறவங்களாய் மாத்திரம் அல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா வேத வசனம் தான் நமக்கு பாதைக்கு தீபம், நமக்கு வெளிச்சம், அதுதான் நம்மை சுத்திகரிக்க கூடியது. வாலிபன் தன் வழியை அதை நான் சுத்தம் பண்ணுவான்.
வேத வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதுனா, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறதுனால அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பரிபூர்ணமாக உண்மையாக உத்தமமாக இருக்கணும், கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த கோணலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியில் நாம் குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, பரிசுத்த ஜாதியாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்தை வாசிங்க, கீழ்ப்படிங்க. சில வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், சில வசனத்துக்கு அல்ல, பூரணமாக கீழ்ப்படிங்க. எந்த வசனமாக இருந்தாலும் கீழ்ப்படிந்து நடங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உடன்படிக்கை செய்யுங்க. என்னது? கர்த்தரோட உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவரே, நம்முடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா. கடைசியாக அந்த நாளாகமும் 34ஆம் அதிகாரத்தில் 33 வாசிங்க. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம், நல்லா கவனிங்க, அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. இதுதாங்க ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய ஓட்டமா இருக்கணும். அவன் பார்க்குறவங்களெல்லாம் கர்த்தருக்குள்ள நடத்தினான் பாருங்க. நீங்கள் எத்தனை பேரை பார்க்குறீங்க உங்கள் வாழ்க்கையில்? எத்தனை நண்பர்களை பார்க்குறீங்க? எத்தனை அயல் வீட்டாரை பார்க்குறீங்க? எத்தனை சிநேகிதரோடு பேசுகிறீங்க? நீங்கள் பார்க்குற அத்தனை பேர் இடத்துல என்னைக்காகிலும் ஒரு நாள் உங்கள் ஏசப்பாவை பற்றி சொல்லியிருக்கீங்களா? அவருடைய அன்பை பற்றி சொல்கிறீங்களா? அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அந்த சுவிசேஷம் தான் அநேகரை மனம் திரும்ப வைக்கிறது. உங்க நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை அநேகரை மனம் திரும்ப வைக்கும். இன்னைக்கு அந்த மனுஷனோட வாழ்க்கையை பாருங்க. ஏன் ஆண்டவர் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தாருன்னா, அவனுடைய வாழ்க்கையில அவன் முதலாவது சுத்திகரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான், இரண்டாவதாக வார்த்தையை கேட்கும் பொழுதே கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தான், மூன்றாவதாக வேத வசனத்தின்படி செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான், நான்காவதாக வசனம் சொல்லுகிறது அவன் அநேகருக்கு ஆண்டவரை அறிவிக்கிறவனாக, அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தரை தவிர வேற யாரையும் பின்பற்றாதபடிக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ரோல் மாடலாக இருந்தான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ரோல் மாடல் இருக்கா? உங்களை யாராச்சும் பின்பற்றுறதுக்கு உங்களை ரோலாக வைக்கிறாங்களா? உங்களை துதிக்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக வைக்கிறாங்களா? உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக வைக்கிறாங்களா? அல்லது உங்களை போல வர்ஷிப் பண்ணுறதுக்கு, உங்களை போல கர்த்தரை கீழ்ப்படிவதற்கு யாராவது ரோல் மாடலாக வைக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் இருக்கணும். மற்றபடி உலக மக்களை போல நம்ம பாவம் செய்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடாது. அசுத்தமாக பேசுவதற்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடாது. அவங்கள பாரு இவங்கள பாருன்னு சொல்லிக்கிற அந்த காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய ரோல் மாடலாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பார்த்து யாரும் இடறக்கூடாது. நம்ம பார்த்து எல்லாரும் முன்னேறி தான் வரணும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். இந்த 4 காரியம் அவங்ககிட்ட இருந்ததுனால அவனோட வாழ்க்கையில் என்ன செய்தாராம் ஆண்டவர் பாருங்க. 34:28 வாசிங்க. இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை, நல்லா கவனிங்க, நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர பண்ணுவேன் என்கிறார். இதுதான் நித்திய ஜீவன். நல்லா கவனிச்சிங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற ஒரு நித்திய ஜீவனுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? இந்த வார்த்தை தான். நீங்கள் நல்லா குறித்து வச்சுங்க. எந்த ராஜாலாம் வாழ்ந்தாங்களோ, யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தையை அவருக்கு பிரதானப்படுத்துவார். நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் ஆபிரகாம் முதல் ஈசாக்கு யாக்கோபு யாரெல்லாம் நீங்கள் வாசிங்களோ, ஏன் ஆபிரகாமை அடக்கம் பண்ண இடத்துல சாராளை எடுத்துகிட்டு போய் வச்சாங்க? ஏன் அவங்க 2 பேர் இருக்கிற இடத்துல ஈசாக்கு எடுத்துகிட்டு போய் வச்சாங்க? ரெபேக்காவை எடுத்துகிட்டு போய் வச்சாங்க? ஏன் யாக்கோபை எடுத்துகிட்டு போய் வச்சாங்க? காரணம் என்ன? அதுதான் அவங்களுக்கு ஒரு அடையாளம். முற்பிதாக்களோடு சேர்க்கப்படுகிற ஒரு காரியம். முற்பிதாக்கள் எங்கே இருக்காங்க? அப்போவே ஆண்டவர் ஈசாக்கோட பேசும்போதே சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன் சொன்னார். ஆபிரகாமு உன்னை பொறுத்த வரைக்கும் செத்துட்டான், ஆபிரகாம் என் கூட பரலோகத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், உயிரோடு இருக்கிறவனை பற்றி தான் அவர் பேசுகிறார், செத்தவனை பற்றி அவர் பேசலை. அப்போ ஈசாக்கை பற்றி யாக்கோபுகிட்ட பேசுகிறார். நான் உன் முற்பிதாக்களான ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் சொன்னார். இஸ்ரவேலர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் சொன்னார். நீங்கள்லாம் செத்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டீங்க, அந்த 3 பேர் எனக்குள்ள உயிரோடு இருக்காங்க. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலின் தேவனாக இருக்கிறார். அந்த பிதாக்கள் இடத்துல இவனை சேர்த்துட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இதுதான் நித்திய ஜீவன். அப்போ அவனுக்கு எப்போ நித்திய ஜீவனை கொடுத்தாரு? இந்த 4 காரியம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கி நம்மக்கிட்ட சுத்திகரிப்பு அவசியம். இன்றைக்கி வார்த்தையை கேட்கும்போது ஒரு எச்சரிப்பின் செய்தி வரும்போது கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். 3வது வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானம் பண்ணி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம்.
நான்காவதாக அநேகருக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லணும். நாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த காரியங்கள் இருந்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்றார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இன்றைக்கு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வேத பாடத்தின் மூலமாக கடைசி நாட்களில் நடக்க போகிறத பற்றி பேசியிருக்கார். செய்தியும் கர்த்தர் அப்படியே தான் கொடுத்தார். இதே இடத்துல தான் ஆண்டவர் கொடுத்தார் இந்த செய்தியை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு மறுமை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்னைக்கு கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியத்தை குறித்து நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். யாருக்கு தெரியும், கர்த்தருடைய வருகை எப்போ ஒன்றால் இருக்கலாம், எந்த நிமிஷத்தில் ஒன்றா இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகள், அதுக்கு நீங்கள் ஆயத்தமா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நீங்கள் ஆயத்தமா? எத்தனை பேர் பவுலை போல காத்து கொண்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இடைவிடாமல் ஆராதிக்கிற இஸ்ரவேலரை போல காலமாக காத்து கொண்டு இருக்காங்க? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள, மரித்தோரிலிருந்து உயிர் அடைய நமக்கு ஒரு பாத்திரவானாய் நாம் இருக்கிறோமா? தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த தகுதியை கொடுக்கிற காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசினா. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறணும். பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரை. அந்த முத்திரை இன்னும் பெற்றிருக்கீங்களா இல்லையா யோசித்து பாருங்க. முத்திரையை பெறலனா மீட்பு இல்லை. தயவு செய்து உங்களை கருத்தா வேண்டிக் கொள்ளுங்க. ஏசப்பா கிட்ட கருத்தா கேளுங்க, ஜெபிங்க, அதற்காக காத்திருங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோசியாவை போல ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வார்த்தை இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். என் பேச்சு முன்னுதாரணமாக இருக்கணும். என் சிந்தை முன்னுதாரணமாக இருக்கணும். என் செயல்கள் முன்னுதாரணமாக இருக்கணும். என் ஜெபம், என் வேத வாசிப்பு, என்னுடைய ஆராதனை, என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய உபவாசம், என் வாழ்க்கை, என் சுபாவம் முன்மாதிரியா இருக்கா? நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்க பேர் இருக்கா? ஜீவ புஸ்தகத்துல மோசையோட பேர் எழுதினாரு, பவுலோட பேர் எழுதினாரு, சுவிசேஷம் அறிவித்த அத்தனை பிள்ளையோட பேர் எழுதினாரு. உங்க பேர் இருக்கா? இல்ல உங்க பேரு கிறுக்கப்பட்டு இருக்கா? எழுதப்பட்டு காணாம போயிருச்சா? ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைன்னா பரலோகம் போக முடியாதுங்க. கடைசி நாள்ல எழும்ப முடியாது. ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. மனவாட்டியாக புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீ ஆயத்தமா? ஒருவேளை இயேசுவோட வருகை இன்னைக்கு இருக்குமானால், இந்த நிமிஷம் இருக்குமானால் நீ ஆயத்தமா? யோசித்து பாருங்க. எதுக்கோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கோ நம்ம சிந்தையை தவறா பயன்படுத்துறோம். எதுக்கோ நான் உயிரை மாய்த்து கொள்வேன்னு சொல்றோம். இல்ல, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் அது ஒன்றுதான் நம்முடைய இலக்கு. எப்படி ஆகிலும் பவுல் சொல்றார் பாருங்க, எப்படி ஆகிலும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவதற்கு நான் தகுதியுள்ளவனாய் மாறணும். இதுதான் என்னுடைய வாஞ்சை. நீங்க எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? இந்த உலகத்தின் பின்னாடி ஓடுனது போதுங்க. உலக சிந்தை போதும், உலக காரியங்கள் போதும். அது மாயை, அது ஒரு வலை, உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும். தயவு கூர்ந்து உங்களை அன்பாக கேட்கிறேன், நித்திய ஜீவனை இழந்து விடாதீங்க. கடைசியாக அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது நித்திய ஜீவன் நமக்கு அளிப்பேன் என்பது. நீங்க அந்த நித்திய ஜீவனை கற்றுக் கொடுக்கும்படியா நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். என் மகனை உனக்குரியது நித்திய ஜீவன், என் மகளை உனக்குரியது நித்திய ஜீவன். நீ எந்த பாதையில நடந்து கொண்டு இருக்கிறாய்? இன்னமும் இருதயத்தை கடினப்படுத்துகிறாயா? இன்னமும் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாயா? யோசித்துப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத காட்டிலும் உன்னுடைய சுயம் முக்கியமா? உன் பெருமை முக்கியமா? உன்
உன் புத்தி முக்கியமா, உன் பேச்சு முக்கியமா? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. ஒப்பு கொடுங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய வருகையின் நாளா இருக்கலாம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. முற்பிதாக்களோட நாம போய் சேரணும். ஒளியுள்ள பரிசுத்தவான்களை கூட்டத்தோட நீங்களும் நானும் ஒரு பங்காளராய் மாறணும். நித்திய நித்திய காலமாக இயேசுவோடு இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையிலே நம்ம மத்தியில் இருக்க அருமையான சகோதரி மார்கரெட் முன்பதாக வந்து நம்ம ஜெப வேளையில நடத்துவாங்க. ஆமென். அன்பின் பிதாவே, இயேசு ராஜாவே, அப்பாவுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஏசப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் அதை எப்படி காத்து கொள்ள வேண்டும், எந்த வழியிலே காத்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஐயா. யோசியாவை போல ஏசப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் ஏசப்பா. பரிசுத்தமாய் நடக்க, பரிசுத்தமான வார்த்தைகளை பேச, பரிசுத்தமான காரியங்களை சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நோவாவை போல எப்பொழுதும் உம்மோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஏசப்பா. அது மாத்திரமல்ல, உத்தமமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அது மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தி மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நீதியை பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக, திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே விட்டுவிடாதபடிக்கு அதை நாங்கள் நடப்பிக்கிற பிள்ளைகளாக எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டு கிறுக்கி போடப்பட்ட பிள்ளைகளாக மாறிவிடாதபடிக்கு அப்பா, பரிசுத்த ஆவியினாலே எப்பொழுதும் நிரம்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஸ்தோத்திரம். அவருக்கு எதிர்கொண்டு போக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென், ஆமென். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அர்ப்பணிப்போமா? ஆமென், ஆமென். ஜீசஸ், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓ
தேவ பிள்ளையே நீ ஆயத்தமா இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் ஆமென் ஆமென் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமென் ஆமென் ஹல்லேலூயா எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் ஒரு வாழ்த்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்